இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சேல்ஸ்மேன் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த தேதியில் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. காமா டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரே வெப்சைட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்கான வெப்சைட்டும் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஒரு சில மாவட்டங்களில் சேல்ஸ்மேன் பதவி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மாவட்டங்களில் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சேலம் மாவட்டத்தினுடைய வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போ சேல்ஸ்மேன் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது விற்பனையாளர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக பாருங்கள், இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நாளைக்கு நாளாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் வந்து சேல்ஸ்மேன் பதவிக்கு அப்ளை பண்ணினேன், அதனால் சரி அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு தெரியாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் யூசர் ஐடி வந்து மறந்துட்டேங்க அப்படின்னா யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அப்ளை பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெயில் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதான் யூசர் ஐடி. ஸோ அந்த யூசர் நேம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி மெயிலையும் இல்லை எஸ்எம்எஸ்லையும் இல்லை அப்படின்னா வேற எந்த வழியாகவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நல்லா தேடி பாருங்கள், மெயிலில் கண்டிப்பாக ரிசீவ் ஆகிருக்கும் அல்லது மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடி நாங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதே பாஸ்வேர்டு வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பாஸ்வேர்டு தெரியாதவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கூட நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் இது நீங்கள் கொடுத்தோன்னா அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களுடைய பெயர், அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ப்ளூ கலரில் டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அது லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆன ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, அப்பா பேர், அட்ரஸ்ஸு, அதே மாதிரி நேர்முக தேர்வு மையம் இன்டர்வியூ சென்டர், உங்களுக்கு இன்டர்வியூ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் போகணும். இன்டர்வியூ போர்டு நம்பர்னா ரூம் நம்பர் 4. டேட் ஆஃப் இன்டர்வியூ என்னைக்குன்னு பாருங்கள், 28/11/2024 இந்த நவம்பர் மாதம் வந்து நடக்குது. டேட் ஆஃப் இன்டர்வியூ டைம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிக்கெலாம் அங்கே நம்ம ரீச் ஆகிடணும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. அதாவது கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போயிடணும். அந்த டைம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்னுடைய ஒரிஜினல் கண்டிப்பாக தேவை. ஒரிஜினல் கட்டாயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து 2 ஜெராக்ஸ் எடுத்து அந்த 2 ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்னுடைய ஜெராக்ஸ்லையும் கண்டிப்பாக சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட காமிக்கல அப்படின்னா கட்டாயமாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. அதனால எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இன்கேஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த லாஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அந்த நான் ட்ரெஸபிள் சர்டிஃபிகேட் வந்து படிச்சுட்டு வாங்கி நீங்கள் வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிறந்த தேதிக்கான சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி அல்லது +2 சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ், இப்போ நீங்கள் எஸ்எஸ்எல்சி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10th சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி உரிய அலுவலரிடம் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது முன்னாள் இராணுவத்தினர் அல்லது மாற்றுத்திறனாளி அல்லது ஆதரவற்ற விதவை, விடோ கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் உங்களை சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் எந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தடையின்மை சான்று என்ஓசி சர்டிஃபிகேட் கட்டாயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னுடைய ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுவே வந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, நேர்முக தேர்வு நாளன்று மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு பின்னர் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அன்றைய தினம் நடைபெறும் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சர்டிஃபிகேட் நீங்க கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை இன்டர்வியூக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர்வியூக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ டேட்டு அந்த டைம் கரெக்டாக பார்த்து அந்த டைமுக்கு வந்து போயிருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.